ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமையறதுக்கு என்னோட விஷஸ். ஸோ இந்த vlogல நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோட 3 days ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட் டே மண்டே ஈவினிங். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு, அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து தோல்லாம் உரிக்கல, சும்மா வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பண்ணுற மாதிரி உரிச்சு கீழே போடுற மாதிரி. எனக்குமே இந்த ஹேபிட் வந்து முன்னாடியெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். பட் ஒரு நாள் வந்து எங்கள் அண்ணி ஊருக்கு வந்திருக்கும் போது இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அப்போது படக்குன்னு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துல இருந்து தான் நான் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் ரொம்ப நாள்லாம் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு சிலராக வந்து ஃப்ரீசர்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் வைக்க மாட்டேன். அப் டு 2 weeks அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு சின்ன டிப் என்னென்னா, பூண்டோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், இஞ்சியோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ மேபி பூண்டு வந்து ஒரு 100 கிராம் அப்படின்னா இஞ்சியோடது வந்து 50 இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இதில் மஞ்சள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து எண்ணெய் கூட சேர்ப்பாங்க, பட் நான் எண்ணெய் சேர்க்கல. ஒரு எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா மாதக்கணக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் 2 weeksக்கு தான் அப்படின்றதுனால எண்ணெயெல்லாம் சேர்க்கல, மஞ்சளும் உப்பு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நேற்று வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈவினிங் ஸ்நாக்காக வந்து பண்ணிட்டேன். பாப்பா இதை வந்து சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு மட்டும்தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இப்போல்லாம் ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்னா சுத்தமாக சேர மாட்டேங்குது. அப்பப்போ கொஞ்சம் ரேராக தான் வந்து சேர்த்துப்பேன் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம். இது வந்து முன்னாடி வந்து நான் குக்கரில் தான் வந்து எப்போவுமே வேக வைப்பேன். ஆனால் குக்கரில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்க்குறதுனால, சரி சாதம் தான் குக்கரில் பண்ணுறோம், ஏதாச்சும் வேக வைக்கணும் அப்படின்னா குக்கரில் தான் பண்ணுறோம், அட்லீஸ்ட் இந்த கிழங்கு, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரியாச்சும் இட்லி குக்கரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதில் வந்து நான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக கேஸ் ஆன் பண்ணும்போது கேஸ் வந்து காலி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வந்து மாற்றி தர சொல்லியிருந்தேன். எப்போவுமே அவர் கேஸ் கனெக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது எங்களை வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால வந்து அலோவ் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கிச்சனை விட்டு வெளியில் போக சொல்லிட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக மாட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன். ரேஷன் கடையிலேருந்து ஆயில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆயில் வந்து ஒரு சிலர் காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி அதை வந்து நான் அப்படி பண்ணதில்லை. பட் இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஆயிலை நல்லா வந்து காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். ஒரு சிலர் வந்து என்னென்னா முருங்கைக்கீரை போடுவாங்க. பட் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புளி வந்து கூட சேர்த்துப்பாங்க. சரி, நம்ம புளியை காய்ச்சி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து அதில் நல்லா விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடாதீங்க சூடாக இருக்கும் போதே, ஏன்னா வேர்வை தண்ணி உள்ளே விழும். அதனால் நல்லா ஆறட்டும், ஓப்பன்லேயே வச்சுருங்க கொஞ்சம் சேஃபான பிளேஸில். நல்லா ஆறுனதுக்கப்புறம் புளியை வடிகட்டிட்டு நம்ம வந்து ஆயில் கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற இந்த அளவுக்கு நான் புளி வந்து சேர்த்துருந்தேன் 1 லிட்டர் எண்ணெய்க்கு. பட் இது வந்து கரெக்டான அளவான்னு தெரியல, சரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருந்தேன். புளி சேர்த்தா பித்தம்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பாப்பா வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபீவர் வேறு கொஞ்சம் விட்டுருந்ததுனால நம்ம துணி அலசணும் அப்படின்னா கூட வந்து தண்ணி உழப்புவாங்க. அதனால் ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே வந்து லேட் ஆகிடுச்சு நான் இன்றைக்கி ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடுறதுக்கு. ஸோ வாஷ் பண்ணி போட்டு கரெக்டாக டின்னருக்கான டைம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோசை தான் வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தோசைக்கு வந்து காம்பினேஷனாக வெங்காய சட்னி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவை பசங்களோட விளையாட வச்சுட்டேவும் வெளியில் உட்காந்துக்கிட்டேவும் வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு இருந்தேன்.
வழியாக எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பசங்களோட விளையாடும் போது தான் நம்மளால் பொறுமையாக வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வாங்க வெங்காய சட்னி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற ப்ரொசீஜரை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். பல்லாரியுமே சேர்த்து பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பல்லாரியில் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மேபி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் பல்லாரி வந்து சேர்த்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படியும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து உரிச்சிருப்பேன். ஒரு 10 பல் பூண்டு வந்து கூட சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதில் காரத்துக்கு மிளகா வந்து நான் சேர்க்க போகிறேன். வத்தலும் வந்து சேர்த்துக்கலாம், பட் வந்து மிளகா சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 6 மிளகா வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படின்றதுனால மிளகா வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா சுருளை வதங்கினதும் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன வேலை என்ன அப்படின்னா வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான், மற்றபடி வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு பத்த அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஆற வச்சு அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சட்னிக்கு அரைச்சிட்டு வர பதத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். ஃபைனலாக நான் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து வச்சுட்டேன். அவ்வளோதான், சூப்பரான சட்னி வந்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு தான் வந்து எப்போவுமே ஊட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு தோசை ஊற்றிக்கிட்டே குக் பண்ண பாத்திரம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். நான் வந்து பெருசாலாம் ஹேர் கேர்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். என் ஹேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து தூங்கிடுவேன். மற்றபடி என்கிட்ட ஹேர் கேர் அப்படி கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஸோ முன்னாடிலாம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நல்லெண்ணெய் நல்லா குளுன்னு வச்சுட்டு வாரத்தில் 2 நாள் வந்து குளிச்சிருவேன். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி குளிக்க முடியல, கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்குது அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு. அதனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா வந்து குளுன்னு வச்சுட்டு தூங்கிடுவேன். ஒவ்வொரு நாள் வந்து மறந்துட்டேன் அப்படின்னா மறுநாள் இருந்துச்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அப்படியே தலையை பின்னிட்டு தூங்க போயாச்சு. இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் டியூஸ்டே. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. முட்டையுமே வந்து காலி ஆயிடுச்சு. சரி நானும் பாப்பாவும் அப்படியே மெதுவாக கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கடைக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி போகிறது எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட. ஸோ இப்போலாம் வந்து அவரை எதிர்பார்க்காம அப்படியே நாங்களே வந்து போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வரும்போது இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவுமே பண்ணலை. சூடாக பஜ்ஜி வெங்காயோடலாம் போட்டுட்டு இருந்தாங்களா, எனக்கு வந்து ஆசை வந்துருச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வரும்போது கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து சாம்பார் சட்னி எல்லாமே கொடுப்பாங்க. எந்த உளுந்த வடை பஜ்ஜி அப்படி எதுனாலுமே சாம்பார் சட்னி வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் நான் மேக்ஸிமம் வந்து சாம்பார் சட்னி எடுத்துக்க மாட்டேன், வெறும் வடையாக தான் எனக்கு பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இது இல்லை அப்படின்னா அந்த வடை உள்ளவே இறங்காது. வடை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நாளைக்கு வந்து குழம்புக்கு பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் போகணும், ஸோ போக முடியல அப்படின்றதுனால நாளைக்கு மட்டும் தேவையானது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் பீன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாமி கும்பிட்டு முடித்ததும் அதை தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீட் சைட்லலாம் ஒரு வழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த நாளைக்கு இந்த குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னா, மண்டே ஆச்சுன்னா சண்டே பண்ண நான்வெஜ் எல்லாமே மிச்சம் இருக்கும். அதை அப்படியே வந்து மண்டேக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு மறுநாள் வந்து மைல்டாக எதாவது சாப்பிட்ணும் இல்லையா, அதனால பருப்பு ரசம் வந்து வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டே வச்ச ரசமும் எக்ஸ்ட்ரா பருப்பு மட்டும் வச்சு சாப்பிடுவோம். ஸோ அப்படி மீந்து போகிற பருப்பை என்ன பண்ணுறது, கண்டிப்பாக சாம்பார் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டோட வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி தான் எல்லா டியூஸ்டேயுமே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த பருப்பு சாம்பார் இருக்கும். ரேராக தான் வந்து வேற ஏதாவது பண்ணுவோமே தவிர, பட் மேக்சிமம் பருப்பு சாம்பார் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மீந்து போன பருப்பை வச்சு காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்லிக்கான வேலை வந்து மிச்சமாயிடும். சாம்பாரும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து இட்லியையும் ஊற்றி வச்சுட்டேன்.
ஊற்றி வச்சுட்டு ரெடி ஆனதும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டே விளையாட வச்சுட்டே ஊட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு புது வழி ஊட்டுறதுக்கு எங்கேயாச்சும் போய் நடந்து நடந்து ஊட்டுவோம். கடைசி இந்த பபிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம். சரி அதை கொடுத்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஊட்டி முடிச்சதும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் நாளைக்கு காலையில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஷார்ட்ஸ்லையுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். வெயிட் லாஸ் ஆகும், ஒரு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டு. ஒரு சிலர் வந்து ஊற வைக்காம அப்படியே வறுத்து பண்றாங்க. பட் எங்க அண்ணி என்ன சொன்னாங்கன்னா நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் வறுத்துட்டு வந்து கஞ்சி வந்து காய்ச்சி வச்சிருந்தேன். ஸோ ஊற வச்சுட்டு அவ்வளோதான், இந்த டேயோட இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வெனஸ்டே. ஸோ மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன்னா கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே நான் மார்க்கெட் போனேன் அப்படின்னா கீரை இருந்துச்சுன்னா வாங்காமல் வரமாட்டேன். ஏன்னா ரொம்பவே நல்லது, குழந்தைங்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே வந்து தண்டுக்கீரை தான் வாங்குவேன். இன்றைக்குமே தண்டுக்கீரை தான் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னென்னா சிவப்பு தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. சரி இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பா எந்திரிச்சதும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு கீரை வந்து கை பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பார்த்து வச்சிட்டு இருந்தேன். ஸ்வீட் கார்னுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், ஒன்று மட்டும். அதை வந்து ஈவினிங்க்கு வந்து அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டிங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் கார்ன் ஃபஸ்ட்டே வந்து உரிச்சு வச்சுட்டு அப்படியே வந்து இதில் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்வீட் கார்னுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடி கூட குக்கரில் தான் வந்து வேக வைப்பேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணியாச்சு. இப்போ சாதமும் ஏதாவது வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வந்து குக்கரில் ஊற வைக்கிறது. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டிலேயே வந்து வேக வச்சுருவோம். சாதம் வந்து நான் பாத்திரத்தில் வடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் எனக்கு என்னமோ இது வந்து சாப்பிட்ட மாதிரி தோணல. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் மாற்றணும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டு மாற்றிடலாம் அப்படின்னு இருக்கேன், பாப்பா கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம். ஸோ ஸ்வீட் கார்ன் வந்து நான் வீடு வாசல்லாம் தெளிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸில் நல்லாவே வந்து வெந்துடும். இதோட சேலட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஜஸ்ட் உப்பு, மிளகாத்தூள், லெமன் இது மட்டும்தான் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். இந்த பாப்பா என்ன அப்படின்னா ஸ்வீட் கார்ன்லாம் வந்து கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அங்கே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதே ப்ரொசீஜரில் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா வாங்கியே சாப்பிட மாட்டுறாங்க. நானும் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒருவேளை அவங்க கொடுக்குற அந்த கப்புக்காக வாங்கி சாப்பிட்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து அந்த கப்பை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்தது. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எங்கள் 3 பேருக்குமே அதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வாஷ் பண்ணுற டைமும் மிச்சம். ஒரு சில குழந்தைங்கள்லாம் எப்படி அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த சாப்பாடை விட அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என் பொண்ணு வந்து அப்படிதான், எப்போவுமே ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படி அந்த மாதிரி சாப்பிட்றாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக ஹேபிட் வச்சுருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த கப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு கொடுத்தேன். அண்ட் 2 சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுமே வந்து மிஷன் சக்ஸஸா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. எப்போவுமே என்ன அப்படின்னா அந்த ஸ்வீட் கார்ன் கடையிலுமே சாப்பிட்டாலுமே அந்த ஜூஸ் வரும்போது மட்டும் அதை முழுங்கிட்டு அந்த சதையெல்லாம் இருக்கும்ல அது அப்படியே வந்து துப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடித்ததும் நைட்டு வந்து டின்னருக்கு வேலையை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி பண்ணணும் அப்படின்றதுனால, மாவு சீக்கிரமாக பிசையணும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே குருமாக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நான் வந்து சப்பாத்திக்கு வந்து எப்படி பண்ணுற குருமா வந்து நான் சொல்கிறேன்.
நான் வந்து இன்னைக்கு 3 காய் எடுத்திருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. ஸோ இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் கூட எடுத்துக்கலாம், கேரட் மட்டும் கூட எடுத்துக்கலாம். பட் பீன்ஸ் தனியாக வந்து எடுக்காதீங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு 3 காயுமே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்குமே நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் உருளைக்கிழங்கு மட்டும் அவிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதே ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணுங்கள். பட் எனக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த 3 காய் போட்டு பண்ணுற குருமா ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. நல்லா ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டு அதுக்கு. ஸோ அதனால் வந்து என்னால் அதை விட்டு வர முடியல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அந்த குருமா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 3 காய் போட்டுட்டு நல்லா அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி, நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா குழஞ்சிரும். ஏன்னா நம்ம குருமா பண்ணும்போது கொஞ்சம் வேக வைப்போம். இது வந்து சீக்கிரமாக வேகிற காய் அப்படின்றதுனால 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குருமா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பத்த தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 5 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், காரத்துக்கு நான் வந்து மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வத்தல் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்ககிட்ட கசகசா இருந்துச்சு அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் காய் வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா பல்லாரி வந்து நான் நல்லா ஸ்லைஸாக, பெரிய வெங்காயம் தான் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கறிவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பல்லாரி போட்டு நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பல்லாரி போட்டதும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்து நல்லாவே வந்து வதக்கிட்டேன். தக்காளி போடும்போது வீடியோ எடுக்க மறந்தாச்சு. சரி, தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெஜிடபிள் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள் வேக வச்ச தண்ணியவே நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்ல சத்துள்ளது தான். ஸோ அதையே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கீழே ஊற்றிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு காயை மட்டும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டு பெரட்டிட்டு கடைசியில் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அந்த வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அளவு சால்ட்டு தான் அளவு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த மஞ்சள் வந்து இறங்கட்டும். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம மசாலா ஊற்றியும் வந்து வேக வைப்போம், ரொம்ப காய் வந்து குழஞ்சிரும். அதனால் ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை வந்து ரெடி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் மேலே ஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. என்னோட ஜாரில் இவ்வளோ தான் வந்து ஆகுது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா மசாலா வந்து சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்ததும் நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மசாலா சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறமா எப்படி நமக்கு தண்ணி வந்து தேவைப்படும், சப்பாத்திக்கு எப்போவுமே குருமா வந்து நல்லா வாட்டரியாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் இல்லையா காய் தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போது அந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இதோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க.
ஸோ இந்த மசாலா இந்த குருமா என்ன அப்படின்னா அப்படியே கொதிக்க கொதிக்க கெட்டியாகிட்டே வரும். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பொரிகடலை சேர்த்துருக்கோம், இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா கெட்டியாகிட்டே வரும். அதனால் முந்திரி பருப்பெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கெட்டியாகும். அப்போ நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நான் ஊற்றிருக்கிற தண்ணியே காணாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு குருமா ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ப்ரொசீஜரில் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோட 3 டேஸோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சூப்பர் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.